அர்ஜுனா விருது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று பளுதூக்குதல் வீரர் ரவிக்குமார் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு ராஜீவ் கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுகளை ராஷ்டிரபதி பவனில் திங்களன்று நடந்த விழாவில் ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் வழங்கினார். அர்ஜுனா விருது பெற்ற வீரர்களில் பளுதூக்குதல் வீரர் ரவிக்குமாரும் ஒருவர். இவர் டெல்லி காமன்வெல்த் போட்டியில் 69 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவர். இவர் கூறுகையில் விருதை எதிர்பார்க்கவே இல்லை என்று நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். குறுகிய காலத்துக்குள் இதுபோன்ற அங்கீகாரம் கிடைப்பது கடினம்தான் என்றும் விருதை பெற்றது மிகவும் மகிழ்ச்சியளிப்பதாகவும் தெரிவித்தார். मैंने ये एक्सपेक्ट नहीं किया था सर ये अवार्ड मुझे मिलेगा क्योंकि इतने कम समय में ये अवार्ड मिला बहुत मुश्किल है. मैं और रेनोवाला दोनों ने इसको ये किया था मतलब अप्लाई किया था. मैं एक्चुअली एक्सपेक्ट किया था कि उसी को मिलेगा क्योंकि वो लास्ट ईयर 2006 में भी उन्होंने कॉमनवेल्थ गेम्स में मेडल लिया था. तो पर ये मुझे मिला क्योंकि मैं कॉमनवेल्थ गेम्स में 5 रिकॉर्ड बनाया था और रिसेंटली मैंने एशियन चैंपियनशिप पे भी मेरा ब्रॉन्ज मेडल रहा. तो मैं बहुत खुश हूँ और जो मैंने सोचा नहीं था वो मिला है मुझे और मेरे फैमिली मेंबर्स सभी बहुत खुश हैं इसलिए मैं भी बहुत खुश. விரைவில் நடக்கவுள்ள உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் 3 இடத்தை பிடிக்க விரும்புவதாகவும் அதேபோல ஒலிம்பிக் போட்டிக்கும் தகுதி பெற்று தாய்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் திறமையை வெளிப்படுத்துவேன் என்றும் ரவிக்குமார் தெரிவித்தார்.